முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போதே இந்த முருகன் அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்ற ஒரு விஷயம் நல்லபடியா நடக்க தான் போகுது. இதுவரைக்கும் எத்தனையோ முறை உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் அதை நீ தவற விட்டுட்ட. இந்த முறையாவது இந்த கடைசி வாய்ப்பை தவற விடாம சரியாக பிடிச்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என் செல்வமே. எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் என் அருளால உன் வாழ்வில் இருக்கும் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ எதை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகுது. உன் மன வாழ்க்கையில உன் மனசுக்குள்ள இனி எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ சந்தோஷமாக வாழும்படி செய்ய வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியும், நீ எதிர்பார்த்த வேலையும், நீ எதிர்பார்த்த பணமும், உனக்கு தேவையான வருமானமும் உண்டாகும்படி உன் வாழ்க்கைய வெற்றி வாழ்க்கையாக மாற்ற போறேன். மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைஞ்ச வளமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. இப்போது நீ எந்த விஷயத்தையும் யோசிச்சு கவலைப்படாத. நீ வருத்தம் கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. நீ நிம்மதியாக இரு. கவலைகளும் கண்ணீரும் உன் வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க விட மாட்டேன். உன்னை காத்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுக்குறேன். யாருடைய துணையும் இன்றி நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுத்து உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நீண்ட காலம் நிம்மதியா ஆரோக்கியமாக வாழும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே மாறுதல்கள் ஏற்பட்டு உன் மனசுல தெளிவு உண்டாக போகுது. உனக்கு என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் சரி, அதை திருப்தியாக மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் நீ திருப்தி அடைகிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உண்டாக்கும் அல்லவா? உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தியாக, தெய்வமாக, தகப்பனாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உனக்கு அருளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கர்ம வினைகள் அனைத்தும் சரியாகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். என் அருளால இனி எல்லாமே சரியாக போகுது. நான் உனக்காகவே உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி உனக்கான நன்மைகளை தரப்போறேன். உன்னை குறை சொல்றவங்களுக்கு எல்லாம் அது மட்டும்தான் வேலை. யார் உன்னை குறை சொன்னாலும் என்ன விமர்சனம் வச்சாலும் நீ எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். என் பார்வையில என் அருளுக்குள் இருக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ எந்த அளவுக்கு நல்ல பிள்ளை, எந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் கொண்டு வாழும் பிள்ளைன்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காதே. எல்லா செயல்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இத்தனை நாளா நீ பட்ட துயரங்களும் உன் மனசை பிழியும் சோகங்களும் எனக்கு தானே தெரியும். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு துணையாக இருக்கும் நானே உன் வாழ்க்கையில வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ மிகவும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் ஒன்று பொறுமை, இன்னொன்று நம்பிக்கை. எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அவசரப்படுறதாலையும் ஆத்திரப்படுறதாலையும் காரியங்கள் சிதைந்துதான் போகுமே தவிர எந்த ஒரு சிறப்பான விஷயத்தையும் செய்ய முடியாது. உன்னை சுற்றி பாதுகாப்பாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. நம்பிக்கையோடு இருந்தாலே
எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உரிய காலத்தில் உனக்கானதை உன் கைகளில் நீ எதிர்பார்த்தது போலவே ஒப்படைக்க தான் போகிறேன். நீ என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் உன்னையும் மீறி உன் கண்கள் கலங்குறத நான் பார்க்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் பாசமும் தானே இந்த கண்ணீரை உனக்குள்ள வரவழைக்குது. கவலைப்படாத. இதுவரை இழந்ததையெல்லாம் மீட்டு உன் கைகளை ஒப்படைச்சு உனக்கான மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். எப்போதும் கவனமாக பார்த்து பேசு. தேவையில்லாமல் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் பலம் என்னன்னு இத்தனை நாளாக உனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது உன் பலத்தை உனக்கே புரிய வச்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறேன். நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் மூலமாக உன் வாழ்க்கை சரியாகி சந்தோஷமாக நீ வாழ்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ யாருங்கிறத இந்த உலகமும் உற்றாருக்கும் புரியும்படி செய்ய போகிறேன். என் அருளால் உனக்கு நல்ல வழியை காட்டி உன் கைப்பிடிச்சு நானே வழி நடத்த போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் நீ வாழும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் எல்லா கஷ்டங்களையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க தான் வந்திருக்கேன். முருகா முருகான்னு என் பேரை சொல்லிக்கிட்டு என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ வாழும்போது உன் நீண்டகால போராட்டம் அனைத்தும் நிறைவு பெறும். நீ செஞ்ச தியாகத்துக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் அதற்கான பலனை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் நல்ல மனசுக்கும் உன் நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து தான் இப்போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாறு போல உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறப்போகுது. நேர்மறை எண்ணங்களோடு என் மீது பக்தி செலுத்தி வாழ்ந்த உனக்காகவே புது புது வாய்ப்புகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறுவதை நீ உணர முடியும். உன் தியாகத்துக்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நன்மை நடக்கும்போது கொஞ்சம் பயமும் வரத்தான் செய்யும். இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதான்னு சொல்லி சந்தேகப்படாதே, பயப்படாதே. எல்லா விஷயங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோட நிம்மதியோடு வாழ்கிறதுக்கு இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டுறேன். இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்தும் கூட வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலையே, ஏமாற்றமும் தோல்விகளும் மட்டும்தான் மிஞ்சி இருக்குன்னு நீ ஒருபோதும் மனவேதனை கொள்ளாதே. உன் பிரார்த்தனைகளுக்கும் நீ என்னை நம்பியதுக்கும் சேர்த்து நிச்சயமாக பலன் கிடைச்சே தீரும். வெளியே நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு மனக்குமுறலோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ரொம்ப நாளாக தீராமல் இருந்த உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. உன்னுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு வெளியே மற்றவங்களுக்காக சிரித்து சமாளிச்சுக்கிட்டு இருந்த அது அனைத்தையும் சரி செய்வதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வேதனையும் தனிமையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்தே தீருவேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன். உன் நல்ல மனசுனாலேயே நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்தாயல்லவா. இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த நன்மைகளை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் பதட்டம் அடையாதே. உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மனசில் என்ன நினச்சிக்கிட்டினாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக சுகமாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு சில பேரை நான் விலக்கி வைக்கிறேன்னா நீ மறுபடியும் அவங்கக்கிட்ட சேர நினைக்காதே. ஏன்னா நான் உனக்கு வேணாம் சொல்கிறவங்களோட நீ சேரணும்னு நினச்சினா அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை பாதிக்கும். நீ யாரை உன் கூட வச்சுக்கணும், யாரை விட்டு விலகி இருக்கணுன்றதையெல்லாம் நானே உனக்கு புரிய வைக்கிறேன், தெளிவுபடுத்துகிறேன். நான் என்ன செஞ்சாலும் அது முழுவதும் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்கும்போது, நான் கொடுப்பதை மகிழ்ச்சியோட மன நிறைவோடு ஏற்றுக்கிட்டு வாழும்போது, நான் உன்னை விட்டு விலகிறதையும் சரின்னு விலக்கி வைப்பதையும் சரின்னு ஏற்றுக்கிட்டு வாழும்போது தான் உன் வாழ்க்கை சந்தோஷ வாழ்க்கையாக மாறும். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம்.
எதை யோசிக்காம இருந்தா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்குமோ அதை யோசிப்பதை நிறுத்திவிடு. எந்த நல்ல விஷயமோ, எது நேர்மறையான எண்ணங்களை நல்ல நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துமோ அதை மட்டும் உன் மனசுல வச்சுக்கோ. இனி எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தவிர்த்து அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உன்னை குறை சொன்னாலும், இந்த உலகமே உனக்கு எதிராக நின்னாலும், உனக்கு நீ சரியாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ்ந்தினா அதுவே போதும். யாருக்கும் பயப்படவோ யாருக்கும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமோ உனக்கு இல்லை என் செல்வமே. உன்னை விட நல்லா வாழ்கிறவங்களையும் வசதியாக இருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கிது இது கிடைக்கிது, அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு புலம்புறதை நிறுத்திட்டு உனக்கும் கீழே உன்னை விட கஷ்டப்படுறவங்கள நினச்சிப்பாரு. அவங்களே நல்லா வாழும்போது உனக்கு என்ன கவலை? அதை விட நிறைவாக நல்லபடியாக போதுன்ற மனசோட பொறுமையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு வேண்டாதவர்கள் நீ எப்படியாவது அழிஞ்சு போகணுன்னு தான் நினைப்பாங்க. அவங்க நம்மளை இப்படி நினைக்கிறாங்களே, பழி வாங்குறாங்களே, நம்மளை இம்சப்படுத்துகிறாங்களே, நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்களே நினச்சி நீ ஒருபோதும் உன்னை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த முருகன் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். நீ தைரியமாக இரு, எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் கணக்குப்படி கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது. உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறத் தொடங்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. இந்த முருகனின் துணையும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றி அற்புதமாக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்க தயாரா.